பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைல தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பாத்தியா பாத்தியா. இப்ப அண்ணன் வந்துட்டேன், நாட்டு ஆளை வரேன்னு நீரை உறிஞ்சி விற்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானே அவனை குக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இரு. சொல்லும் போது உனக்கு லட்சியம் என்னப்பா, ஐஏஎஸ் ஆகிறது. உனக்கு லட்சியம் என்னப்பா, ஐபிஎஸ் ஆகிறது. அதல்ல. உனக்கு லட்சியம் என்னப்பா, நீதிபதி ஆகிறது. அதல்ல, அதல்ல இலக்கு, அது அல்ல லட்சியம். அது தொழில் தேர்வு. நம் காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் இந்திய குடிமை பணிக்கு போகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் நீதிபதி ஆகணுங்கிறது ஒரு தொழில் தேர்வு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற இலக்குத்தான் நீதிபதி ஆவதல்ல லட்சியம். நீதிபதி ஆகி நேர்மையும் நீதியும் தவறாமல் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குவேன் என்கிற உறுதிதான் லட்சியமா இருக்க முடியும். சொல்றது நான் போலீஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். போலீஸ் ஆயிட்டு என்ன பண்றது, எங்க எங்க எந்த பக்கம் நீடுதோ அங்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறதா, அது லட்சியம். அதில்